கர்த்தர் எவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, எப்படி தண்ணி இருக்கிற இடத்துல மரங்கள் நல்லா செழிப்பாக வளருதோ அதே போல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பச்சை பசையான ஒரு வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். அதே போல் கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி எப்படின்னா தன் காலத்தில் தன் கனியை தரும். ஒவ்வொரு மரத்துக்குன்னு இப்போ மாம்பழ சீசன்னா மாம்பழ சீசனை தான் மாம்பழம் வரும், மற்ற டைமில் மாம்பழம் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் தன் காலத்தில் அந்த மரம் எப்போ கனி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கிற மரமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறாள். அதே போல் இலையுதிராதிருக்கிற மரம், எப்படி ஒரு இலை கூட உதிர பண்ண மரத்தெல்லாம் பட்ட ஒரு சில இலைலாம் காஞ்சி போய் கீழே விழுந்திருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டுடைய வேதத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இலையுதிராதிருக்கிற மரம், குறைவே இல்லாத வாழ்க்கை, கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.